பிடிவாதமாக திரு எடப்பாடி பழனிசாமி இவர்களை சேர்க்கவே முடியாது அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் இருக்கிற பொழுது 2026 வெற்றி சாத்தியமில்லை என்பதை கட்சியினரே வெளிப்படையாக பேசுகிறாங்க. திரு ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை இணைத்து களம் கண்டால்தான் 2026 இந்த அணி வெற்றி பெற முடியும் என்பதுதான் இன்றைய தேர்தல் கள யதார்த்தமாக இருக்கிறது. பாஜக இன்னும் கூட திரு எடப்பாடி பழனிசாமியை நம்பவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி, ஒரு 65 எம்எல்ஏ உங்கள் கையில் இருக்கிறாங்க. சட்டப்பேரவையிலும் நீங்கள் மூர்க்கமாக எதிர்த்து பண்ணலை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. பொது வெளிகள்லையும் பல்வேறு பிரச்சனைகள் வேங்கவயல் தொடர்ந்து அதிருப்தி. வடக்காடு வரை எனக்கு தெரிஞ்சு கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை எத்தனை வருஷம் ஆச்சு தலைமைகளுக்கு வந்துன்னு தெரியலைங்கிறேன். டெல்லியில் கட்சியை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன், தலைமை பண்பு இல்லை, அரசியல் புரிதல் இல்லை என்பதுதான் அவருடைய செயல்பாடுகளை வச்சு நாம் அதை கணிக்கிறோம். சோதரா வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே திரு எடப்பாடி உட்பட அமைச்சர்கள் மீது நாங்கள் வழக்கு போடுவோம், தனி நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்துவோம், இவர்கள் செய்த தவறுகளை அம்பலப்படுத்துவோம், மக்களுடைய பணத்தை கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள், அதையெல்லாம் கைப்பற்றி அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவோம் என்றெல்லாம் வீரவசனம் பேசின முதலமைச்சர் ஒன்றுமே செய்யலையே. ஏன் திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாடினார்கள். அப்போ அந்த போக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் இருந்தது. திமுகவுக்கு எதிரான தீவிரத்தன்மை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு அந்த தீவிரத்தன்மை இல்லை, குறைந்த தலைமை. நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து உதைக்க மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணன் அவர்கள் நம்ம இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். அதிமுக என்டிஏவோட அலையன்ஸில் இருக்குது. ஆனாலுமே இந்த அலையன்ஸ் நிற்காது அப்படின்ற விஷயங்கள் வந்து பரவலாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக தாவகவோட அலையன்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் கடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு ஒரு பின்னடைவு, ஒரு சரிவு, ஒரு பெரும் தோல்வி இருக்குது. அப்போ ஒன்றுபட்ட வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதுனால தான் திரு எடப்பாடியோடு பயணிக்கிற மூத்த தலைவர்கள் அதற்கான முயற்சி எடுத்தாங்க. அவர் கடைசி வரைக்கும் முடியாது அப்படின்ட்டார். 2024 நான் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் பாஜகலேருந்து வெளியில் வந்தார். 1-2 வியூக வகுப்பாளர்களையும் போட்டு ஒரு சில கோடிகள் செலவு பண்ணி அது ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ அதே மாதிரி இப்போவும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சி களம் இறங்குறாரு. இல்லை, நீங்கள் குறிப்பிட்டத மாதிரி தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் இயக்கம், அன்புமணி பாமக இவங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ராமதாஸ் பாமகலேருந்து அன்புமணி பாமக. ஆமாம், இவர்களெல்லாம் இணைத்து நம்ம ஒரு கூட்டணியை உருவாக்குவோம். அது ஓரளவுக்கு நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கிகளாக இருக்கிறது. இவர் ஒரு 8%, 8.5% சீமான் இருக்கார். பாமக ஒரு 6% இருக்குது. இவங்க ஒரு 23% அதிமுக ஏற்கனவே பெற்றிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் வந்தால் இன்னும் கூடுதல் வாக்குகள் நமக்கு கிடைக்கும், நாடாளுமன்ற தேர்தலுங்கிறதுனால. எனவே நாம் ஒரு 40-42% வெற்றிக்கானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த தகவல் தெரிஞ்சு தான் திமுகவை தேர்தல் களத்திலிருந்து, இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற பாஜக ஏன் விரும்புகிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற மற்ற எல்லா மாநிலங்களை விடவும் அதிகமான அளவுக்கு பாஜகவையும் மத்திய அரசையும் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுற நிலை இருக்குல்ல. இது அவங்களுக்கு பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருடலாக எல்லா மாநிலங்களும் அவங்களுக்கு இது பின்னடைவாக பார்க்கப்படும். அதுதான் அதனால் இதை எப்படியாவது நம்ம இன்னொன்று அந்த ஐஎன்டிஏனுடைய ஒரு முகமாக ஸ்டாலின் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால இதை அடித்து காலி பண்ணால் தான் சரியாக வரும், லோக்கல் அப்படிங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் ஏற்பட்டதுனால தான் எடப்பாடின்னு டெல்லிக்கு கூட்டு போய் உட்கார வச்சு பேசினாங்க. 4 காரணம் பாருனா பழனிசாமிலாம் வந்து பெரிய அளவில் விமர்சனங்கள் இருந்தது. அங்கேயுமே கடைசி வரைக்கும் நான் இந்த ஆஃபீஸு நம்ம இதில் வீடியோ கான்ஃபரன்ஸ் திறந்து வச்சதுனால பார்வையிட வந்தேன், யாரையும் சந்திக்கலை அப்படின்னாரு. சந்தித்ததுக்கு பிறகும் கூட இங்கே சென்னை வந்த போதும் சரி, அங்கே விமான நிலையத்திலையும் மக்கள் பிரச்சனைகள் தொடர்பாக தான் அவர்கிட்ட பேசினாங்க. கூட்டணி தொடர்பாக பேசினேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவர் போட்டார், வலைத்தளத்துலேயும் போட்டார். அமித்ஷா அடுத்த நாளே ஒரு
செய்தியாளர் சந்திப்புலையும் கூட என்டிஏ மது ஊழல் இல்லாத ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி மலரும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்டிஏ தலைமையில் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி, அதிமுகவோடு நாங்கள் தேர்தல் உடன்பாடு கொண்டு விட்டோங்கிறத அறிவிச்சிட்டார். இவர் 4 நாள் 5 நாள் ஒன்றுமே சொல்லலை. இங்கே தமிழ்நாட்டு வந்ததுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அது தொடர்பாக எதுவுமே சொல்லலை. அமித்ஷா பார்த்தார், திடீர்னு இருந்தாலும் மறுபடியும் பல்ட்டி அடிச்சிருவான்ட்டு அங்கேருந்து நேராக இங்கேயே வந்துட்டார். வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் அவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு உறுதிப்படுத்திட்டு போயிட்டார். தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி. அப்போ அது யார் அறிவிக்கணும்? எடப்பாடியை தான் அறிவிக்கணும். அவர் அறிவிக்கலை. சரி, பக்கத்தில் என்டிஏ டெல்லியிலேருந்து வந்துட்டார், பெரிய மனுஷன் அறிவிச்சிட்டு போகணும்னு விட்டுட்டான். அன்றைக்கி நைட்டோ அல்லது மறுநாளோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திருக்கணும்ல. இந்த வலுவான கூட்டணியுடைய தொடக்கமாக என்டிஏ எங்கிட்ட வந்திருக்கு, அவங்க ஒரு 19 அதிமுக கூட்டணிலாம் என்டிஏ இருக்கு, என்டிஏ கூட்டணியில் அதிமுக இல்லைன்னு அதை இப்போ அறிவிச்சிருக்கணும்ல. 5 நாள் கழிச்சு சொல்கிறார் தனித்து தான் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதில் ஏதோ உரசல் முதல் நாளிலிருந்தே இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி பொதுவெளி சந்தேகம் இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இனிமே வந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் நீ பாஜக பற்றி பேசக்கூடாது, அங்கே நீ யாரும் அதிமுக பற்றி பேசக்கூடாது. ஆமாம் ஆமாம். அப்போ இந்த போக்கு என்பது இன்னுமே ஒரு நம்பகத்தன்மையற்ற போக்காகவே தான் இருக்கிறது. அப்போ இதை எப்படி சரி பண்ணி கொண்டு போக போகிறாங்கிறது ஒன்றுபட்ட அதிமுக இல்லாமல் இங்கே பிரிஞ்சிருக்கு. திரு ஓபிஎஸ் சசிகலா குரூப் பிரிஞ்சிருக்கு. 2021 அமமுகவுக்கு தென் மாவட்டங்களில் ஒரு 42 தொகுதிகளில் செல்வாக்கு இருக்குது. எனவே ஒரு 15 தொகுதிகளை பாஜகவுக்கு கொடுத்துங்க, நாங்கள் அமமுக தினகரனுக்கு கொடுத்து நாங்கள் தேர்தலை நாம் எதிர்கொண்டோம்னா மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து அங்கே ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சு பேசுகிறார். அன்றைக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் எந்த நிலை? ஒருவேளை அப்படி கொடுத்துருந்தா இப்போ 65-70 ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 அந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்திருக்கும். ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் ஒரு கணிசமான தொகுதி கிடைக்கிற பொழுது மீண்டும் ஆட்சி அது கூட வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பார்வை எல்லாம் பாஜகவுக்கு இருந்தது. அதை தான் அமித்ஷா சொன்னார். அப்போ அமமுக என்கிற டிடிவி தினகரன் ஆதரவு நிலைப்பாட்டிலே ஒரு 40-42 தொகுதி தென் மாவட்டங்களில் இருக்குது என்று சொன்ன அமித்ஷாவுக்கு திரு ஓபிஎஸ் சசிகலாவுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் கூடுதலாக இன்னொரு 40-50 தொகுதி வரும் அப்படிங்கிற விஷயம் தெரியாதான்? தெரியும். ஆனால் அவர் உட்கட்சி விவகாரம் நான் தலையிடலைன்னு போயிட்டார். திரு எடப்பாடியினுடைய பிடிவாதத்தால் இந்த நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார். ஆனாலும் கூட மத்திய பாஜகவும் சரி, மாநில பாஜகவில் இருக்கிற முன்னணி தலைவர்களும் சரி, ஒன்றுபட்ட அதிமுக தான் வெற்றிக்கான வாய்ப்பு நமக்கு. ஏன்னா தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் போட்டியிட விரும்புகிற அதிமுகவினரும் சரி, பாஜகவினரும் சரி, நமக்கு வந்து ஒரு கணிசமான வாக்குகள் அவங்களால பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று வந்து அதோட என்டிஏ, பாமக, தேமுதிக, ஐஜேகே போன்ற கட்சிகள்லாம் வருகிற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இணையான ஒரு வலுவான கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கும். ஒரு கடுமையான போட்டியை கொடுக்கலாம். ஆட்சியை அகற்றுவதற்குரிய வாய்ப்பு கூட இருக்கிறது. பொதுமக்கள் 10-15% இந்த டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க ஆட்சி மாற்றத்தை விரும்பினார்கள் என்றால் இந்த கட்சியினருடைய வாக்குகளோடு பொதுமக்கள் வாக்குகளும் வருகிற பொழுது அது வெற்றி கூட சாத்தியப்படும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை தான் இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிக்கிற மூத்த முன்னோடிகளுடைய கருத்தும் அதுவாக தான் இருக்குது, பாஜகவினுடைய கருத்தும் அதுவாக தான் இருக்குது. இப்போ இந்த நிலைப்பாட்டில் பிடிவாதமாக திரு எடப்பாடி பழனிசாமி இவர்களை சேர்க்கவே முடியாது அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் இருக்கிற பொழுது 2026 வெற்றி சாத்தியமில்லை என்பதை கட்சியினரே வெளிப்படையாக பேசுகிறாங்க. என்னென்னா, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இனி எந்த தேர்தலிலும் கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிச்சுட்டு தான் 2023 அவர் பயணிக்கிறார் எடப்பாடி. ஆனால் இன்றைக்கு தேவை சூழல் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்துவதற்கு என்டிஏ ஆதரவு தேவை அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்திற்கு வந்தார்ல, இந்த பிடிவாதத்தை தளர்த்தி வந்தது மாதிரி இந்த ஒரு 4% 5% ஒரு குறைந்த அளவுக்கு கூட வாக்குகள் என்பது ஓபிஎஸ் சசிகலா ஆதரவாளர்கள் தென் மாவட்டங்களில் 1% கணக்கு வச்சா கூட அந்த வின்னிங் டிஃபரன்ஸ் அந்த நிலைப்பாட்டை உணர்ந்து நிச்சயமாக எப்படி பாஜகவை சேர்க்கவே மாட்டோம் என்று இருந்த அந்த உறுதிப்பாட்டிலிருந்து தளர்த்தி அவர் பாஜகவோடு கூட்டணி உடன்பாடு கண்டாரோ,
அதுபோல் இந்த பிடிவாதத்தையும் தளர்த்தி மீண்டும் திரு ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை இணைத்து களம் கண்டால்தான் 2026 இந்த அணி வெற்றி பெற முடியும் என்பது தான் இன்றைய தேர்தல் கள யதார்த்தமாக இருக்கிறது. பாஜக இன்னும் கூட திரு எடப்பாடி பழனிசாமியை நம்பவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவர் உறுதியாக இதில் பயணிப்பாரா, அல்லது தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களை இணைத்து அதோடு சீமான் அவர்களை இணைத்து இன்னும் சில கட்சிகளை இணைத்து நாம் என்டிஏ இல்லாமலேயே வெற்றி பெறுவோம் என்கிற அந்த மனத்தாக்கத்துக்கு வருவாரா, என்ன நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத இன்னுமே உறுதியாக நமக்கு தெரியலை அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஓகே சார், இப்போ தொடர்ச்சியாக வந்து அதிமுக வந்து வைக்கிற ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் ஊழல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு கல்லூரி மாணவியை வந்து ஒரு திமுக பிரமுகர் வந்து ஏமாற்றி வந்து 2வது திருமணம் பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. அப்படி அலங்கோலமான ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பரபரப்பாக வந்து ட்வீட்லாம் போட்டுருக்காரு. ஆனால் களத்தில் போய் நின்று போராட மாட்டார் எடப்பாடின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை நிச்சயமாக நீங்கள் ஒரு சிறிய பிரச்சனை என்றாலும் கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் பேரூராட்சி, நகராட்சி, கிராமம், ஒன்றியம் என்று பல்வேறு பகுதிகளில் அவங்க போராட்ட களத்தை நடத்துனாங்க. நீங்கள் மறியல், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, பல்வேறு அமைப்புகள், அரசு சார்பான அமைப்புகள், அரசு சாராத அமைப்புகள் போராட்ட களத்துக்கு வந்தால் அவங்களுக்கு பின்னணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து பல்வேறு அமைப்புகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், எல்லா போராட்டத்திலையும் அவங்க பின்னணியில் இருந்து நாங்கள் இந்த அரசு செய்யலைன்னா நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்கள், நாங்கள் வந்து செஞ்சு தரோம். ஆமாம், 1 மாத காலம், 3 மாத காலம், 6 மாத காலத்தில் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்தாங்க. அப்போ அவங்க ஆட்சிக்கு வந்து செய்யவில்லை என்பது வேறு விஷயம். ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு அது பயன்பட்டது. உதாரணத்துக்கு மதுவிலக்கு தொடர்பான விஷயம் பாருங்களேன். அட்டை எடுத்துக்கிட்டு அண்ணன், தம்பி, தங்கி, அக்கா அவ்வளோ பேரும் வீட்டு வாசலில் நின்று மதுவை ஒழித்தே தீர்வோம், கொரோனா மாதிரி ஒரு டைமில் ஃபோட்டோ போட்டே அது ஒரு பெரிய பண்ணினாங்க. முதல் கையெழுத்து அதுவாக தான் இருக்கும் அப்படின்லாம் பேசினாங்க. நீட்டையும் சரி, இந்த மதுவிலக்கையும் சரி. ஆனால் எதுவுமே இப்போ பல கையெழுத்துக்கள் டார்கெட்டை எதுவுமே நடைபெறலை. அப்போ இந்த அதிருப்தி என்பது பொதுவெளிகள் இருக்கிறது. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி, ஒரு 65 எம்எல்ஏ உங்கள் கையில் இருக்கிறாங்க. சட்டப்பேரவையிலும் நீங்கள் மூர்க்கமாக எதிர்த்து பண்ணலை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. பொதுவெளிகள்லையும் பல்வேறு பிரச்சனைகள் வேங்கவயல் தொடர்ந்து அதிருப்தி வடக்காடு வரைக்கும் வந்து கோயில்களுக்கு போக முடியல, பள்ளிக்கூடத்தில் கத்தியை வச்சு வெட்டுறான், செய்கிறான், ஆசிரியை வெட்டுறான், மாணவர்களை வெட்டுறான், ஸ்கூல் பையன் எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் லோக்கல்லையாவது அது தொடர்பாக ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்துங்க. நீங்கள் மாநில அளவில் வேண்டான்னு நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த எதிர் நிலைப்பாடு என்பது போயிடுச்சு. நான் கடந்த பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். மரியாதைக்குரிய இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், அதற்கு பிறகு 10-30 ஆண்டுகள் இந்த கட்சியை கட்டு காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதாவாகட்டும், திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாடினார்கள். அப்போ அந்த போக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகள், தொண்டர்கள் மத்தியில் இருந்தது. திமுகவுக்கு எதிரான தீவிரத்தன்மை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு அந்த தீவிரத்தன்மை இல்லை, குறைஞ்ச தலைமைக்கு அந்த இல்லை. அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா தொண்டர்கள் வந்து பெருசாக வந்து இதுவான மாதிரி தெரியல. சகோதரா, வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே திரு எடப்பாடி உட்பட அமைச்சர்கள் மீது நாங்கள் வழக்கு போடுவோம், தனி நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்துவோம், இவர்கள் செய்த தவறுகளை அம்பலப்படுத்துவோம், மக்களுடைய பணத்தை கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள், அதையெல்லாம் கைப்பற்றி அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவோம் என்றெல்லாம் வீரவசனம் பேசின முதலமைச்சர் ஒன்றுமே செய்யலையே. ஏன் இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த பொதுவெளி கேள்வி அதிமுகவினர் மத்தியில், திமுகவினர் மத்தியில் இருக்குது. என்னோட விவாத கணக்கில் வந்த பல வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் உறுதியாக கவர்மெண்ட் வந்தோன்னே இவங்களெல்லாம் நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு பேசினோம், இப்போ எங்களால் பேசவே அப்படிங்கிற மாதிரி பல கேஸ் இருக்குல்ல. இப்போ முன்னாள் அமைச்சர் அன்பழகன்லேருந்து பல பேர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ராஜேந்திர பாலாஜி மேலே இருக்குது, எம்ஆர் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் சொல்லி பல பேர் மேலே அந்த கேசஸ் கம்ப்ளைண்ட்ஸில் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 6-7 பேர் ரைடு நடந்தது. எல்லாமே ஆவணங்கள், இன்னும் கிரிப்டோ கரன்சி என்னென்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் இருந்தது. பணம் கைப்பற்றுறாங்க, முக்கிய தஸ்தாவேஜுகள், ஆவணங்கள்லாம் கைப்பற்ற சிடி, அது ஒன்றும் இல்லை. அதையும் தாண்டி இந்த கோடநாடு கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளிகளை 6 மாதத்தில் நாங்கள் விசாரித்து கண்டறிந்து நிச்சயம் தண்டனை வாங்கி தருவோம்னு 4 வருஷம் ஆகிப்போச்சு. ஆறுமுகசாமி ஆணையம். ஆமாம், ஆறுமுகசாமி ஆணையம் 10-12
முறையை நீட்டித்து அதனுடைய அறிக்கை அடிப்படையிலேயாவது ஏதாவது நடவடிக்கை வருமானா எதுவுமே இல்லை. அப்போ இதுதான் பொதுவெளியில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னா ஒரு பிரதான எதிர்க்கட்சி காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணுகுமுறை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் குறிப்பிட்ட எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் மிக தீவிரமாக களமாடியவர்கள். அவங்கெல்லாம் மிக கடுமையாக போராடி ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்து போராடி வந்தவர்கள். 13 ஆண்டுகள் மரியாதைக்குரிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77 80 84 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு 13 ஆண்டுகள் கருணாநிதி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டிய முடியலை. ஆனால் அவருமே டெய்லி ஏதாவது ஒரு போராட்டத்தை அறிவித்து அறிக்கைகள் மூலமாக ஆர்ப்பாட்டம், போராட்டம், எல்லா விதமான போராட்டத்தை தொண்டர்களை உயிர்ப்போட வச்சிருந்தார். அந்த அதிமுக எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டில் கடைசி வரையில் அவர் உயிர்ப்போட வச்சிருந்தார். இன்றைக்கு எதுவுமே இல்லையே. பெரிய அளவில் பேச்சாளர்கள் திமுகவுக்கு எதிராக களமாடுவதற்கு, பிரச்சாரத்திற்கு பெரிய அளவில் பிரச்சாரங்களையும் உருவாக்கல. சொற்பொழிவாளர்கள் முன்னெல்லாம் திராவிட இயக்கம் வளர்ந்ததே எழுத்துலையும் பேச்சிலையும் தான். என்னன்னா அதிமுக சார்பில் அந்த பேச்சாளர்களுக்கு பணம் கொடுக்கல, அவங்களுக்கான உதவிகளுமே இவங்க பண்ணலைன்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பல முக்கியமான பேச்சாளர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தப்போ அவங்கள வந்து கட்சி கண்டுக்கலை, கட்சி சார்ந்தவங்க கண்டுக்கலன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும் இருக்குது. முக்கியமாக பேசணும்னா சி சரஸ்வதி போன்றவர்கள்லாம் அதிமுகவில் எவ்வளோ ஒரு ஸ்டார் ஸ்பீக்கராக இருந்தவங்க, அம்மா அவர்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம். குண்டு கல்யாணம் போன்றவர்கள் எல்லாமே இருந்தாங்க. ஆனால் இப்போ கட்சி அவங்களை கண்டுக்கவே இல்லை. அவங்க வந்து அமமுகவில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதிமுகலேருந்து ஒரு அவ்வளோ பெரிய ஒரு இயக்கம் இன்னும் வந்து சின்னவங்கலேருந்து எல்லாமே அப்படியே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவங்க கட்சி மாறி போகிறாங்கன்னா அதுக்கான காரணம் என்னன்றதை கூட இந்த கட்சி யோசிக்க மாட்டேன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல கட்சி தலைமை. அதுதான் நீங்கள் சொன்ன விஷயம் என்பது உண்மையிலேயே ஒரு கட்சியில் வலிமையாக அந்த இயக்கத்தை கொண்டு செல்வதற்கு, கட்சியினுடைய கொள்கைகளை, லட்சியங்களை கொண்டு செல்வதற்கு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை தோல் உரிப்பதற்கு பொது மேடைகளில் இந்த பேச்சாளர்கள் தான். அந்த பேச்சாளர்களை நீங்கள் சொன்ன மாதிரி கண்டுக்கவே இல்லை. நீங்கள் இந்த மே தின பொதுக்கூட்டம், அம்மா பிறந்தநாள், தலைவர் பிறந்தநாள், கட்சி ஆண்டு விழான்னு அறிவிக்கிற பொதுக்கூட்டங்களையே சரிவர நடத்துறதில்லை. அது மட்டும் இல்லாமல் பேச்சாளர்களுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லை. நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடக்குது, பகலம் தாக்குதல். மறுநாள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தலைவர் வீட்டில் பிரியாணி விருந்து போடுறாங்க. அட்லீஸ்ட் அது ஒரு கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலான்ற மாதிரி விஷயங்கள் கூட வந்து பண்ண முடியலையா அப்படின்ற விஷயம் கேட்குறேன். இல்லை, அதாவது கட்சியை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன், தலைமை பண்பு இல்லை, அரசியல் புரிதல் இல்லை என்பது தான் அவருடைய செயல்பாடுகளை வச்சு நாம் அதை கணிக்கிறோம். ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசிக்கணும். எப்போவுமே ஒரு தலைமை வலிமையாக இருக்கணும்னா தளபதிகள் வந்து இருக்கணும். ஒரு 60-70 அமைப்பு செயலாளர், 100க்கும் மேற்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள், அவரோட எந்த டிஸ்கஷனும் இல்லை. அவரோடு இருக்கிற 1-2 பேர், அவருக்கு சாதகமாக இருக்கிற 1-2 பேர், அவங்கள மட்டுமே வச்சு ஆலோசனை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். பெரிய அளவில் இல்லை. தலைமை கழகம் எப்படி செயல்பட்டதுன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அவர் பொதுச் செயலாளராக இருந்த பொழுது மாதம் ஒரு முறை, 15 நாளுக்கு ஒரு முறை கோட்டைக்கு போகிறப்பெல்லாம் வந்துட்டு போவார். அதுக்கடுத்து நாவலர் நெடுஞ்செழியன், பாவு சண்முகம், ராகவானந்தம் இவங்களெல்லாம் பொதுச் செயலாளராக போட்டிருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு நாளுமே சென்னை தலைநகரில், சென்னையில் அவங்க இருந்தாங்கன்னா தலைமை கழகத்துக்கு வருவாங்க. பொதுச் செயலாளர், தலைமை நிலை செயலாளர், பொருளாளர், அமைப்பு செயலாளர் எல்லோருமே வருவாங்க. பிற மாவட்டங்களிலிருந்து வருகிற கட்சியினுடைய பிரச்சனைகளை என்னன்னு கேட்பாங்க. அது தொடர்பாக புகார்கள் வந்து அந்த புகார்களை விசாரிப்பதற்கு அவர்கள் அழைக்கப்படுவார். கட்சி பிரச்சனை சரி, பொதுமக்கள் சார்ந்த பிரச்சனை சரி. தலைமை கழக வாசலில் ஒரு திட்டு இருக்கும், ஒரு சின்ன மேடை இருக்கும். இங்கே காலையில் 9:10 மணிக்கு பார்ட்டி ஆஃபீஸ் திறந்துட்டா இரவு 9 மணிக்கு அதை அடைக்கிற வரைக்கும் அங்கே உட்காந்து 100 பேர் 50 பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. தேசிய அரசியலை, மாநில அரசியலை, இலங்கை பிரச்சனையை, தமிழர் பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கு அது களை இழந்து கிடக்கு. யாருமே வரதில்லை. நிர்வாகிகள் கல்யாண மண்டபம் காலியான மாதிரி வந்து கல்யாணம் முடிஞ்சோடனே மண்டபம் காலியான மாதிரி ஆகிப்போச்சு. இத்தனை நிர்வாகிகள் இருந்து கூட கட்சி உயிரோட்டமாக செயல்படுங்கிறது தான் கட்சி தலைவர் பொதுச் செயலாளரே கட்சி ஆஃபீஸ் பக்கம் போகிறதுலன்னு ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குல்ல. ஆமாம் ஆமாம். எனக்கு தெரிஞ்சு கொள்கை பிறப்பு செயலாளர் தம்பிதுரை எத்தனை வருஷம் ஆச்சு தலைமை கழகத்துக்கு வந்துன்னு தெரியலங்கிறாங்க. டெல்லியில் ஆஃபீஸ் கட்டி என்ன பிரயோஜனம், இங்கே இருக்கிற ஆஃபீஸ்க்கு யாரும் போய் பார்க்க. ஆமாம், அதுதான் சொல்ல வர்றேன். கட்சியை
துடிப்போடு உயிர் துடிப்போடு வச்சுருந்தா தான் அடுத்தடுத்து நம்ம வெற்றிக்கான விஷயங்களை நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை. எனவே அது ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருக்குது. இன்னொன்றும் ஒரு விஷயம், ஒரு கருத்து மாறுபாடு வருகிறது, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு பிரச்சனைகள் உருவாகிறது. பொதுக்குழுவில் போய் பேசி தீர்த்துக்கலான்னு பொதுக்குழுவுக்கு போகிறாங்க. கோர்ட்டு உத்தரவுப்படி ஒரு 23 தீர்மானங்கள், அது தீர்மானங்கள் விஷயம் டிஸ்கஸ் பண்ணலான்னு கோர்ட்டு சொல்லுது. அது கூட்டம் தொடங்கணுன்னே 23 தீர்மானங்களும் ரத்து செய்யப்படுகிறதுங்கிறாங்க. அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டிய ஒருங்கிணைப்பாளர் பொருளாளருங்கிற முறையில் அவர் தான் கொடுக்கணும். கட்சியில் அது வரைக்கும் எடுத்த நடவடிக்கைகளை பொதுக்குழு ஒப்புதல் வழங்கணும். அங்கே போய் பொதுச்செயலர் இவர் ஒருங்கிணைப்பாளர் மேலே பாட்டில் அடிக்கிறாங்க, அனாவசியமாக திட்டுறாங்க. அப்போ இணை ஒருங்கிணைப்பாளராக மேடையில் இருக்கிறவங்க மற்ற நிர்வாகிகள் என்ன செஞ்சுருக்கணும்? கண்டிச்சிருக்கணும். மைக்கில் வந்து சொல்லி கண்டிச்சிருக்கணும். இதுவரையிலும் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை நிர்வாகி அவர் தான். அதுக்கு அடுத்து தானே இணை ஒருங்கிணைப்பாளர். ஏற்கனவே முதலமைச்சராக இருந்திருக்காரு, அம்மா அவர்களை கை காமிட்டிருக்காங்க. அவருக்கான உரிய மரியாதையும் அந்த தார்மீக அதுதான் சொல்கிறேன், அந்த தலைமை பண்பு. இன்னொன்று கேசி பழனிசாமி, ஜெயஸ்ரீ பிரபாகர், நம்ம புகழேந்தி போன்றவர்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று போட்டு எல்லோரையும் சந்தித்து ஒருங்கிணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்ட மறுநாள் சேலத்தில் செய்தியாளர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கேட்குறாங்க, இது மாதிரி ஒரு மூவர் ஒருங்கிணைப்பு குழுன்னு வராங்களா, அவங்கள சந்திப்பீங்களான்னு சொல்கிறார். ரோட்டில் வரவெல்லாம் குழுன்னு வருவான், அவங்கள சந்திக்கணுமா அப்படின்னு கேட்குறேன். ஜெயஸ்ரீ பிரபாகர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய செல்ல பிள்ளையாக இருந்தவர். எனக்கு ஒரு மகள் இருந்தால் ஜெயஸ்ரீ பிரபாகரனுக்கு நான் மனம் முடித்து கொடுப்பேன் அப்படிங்கிற அளவில் பேசின ஒரு தலைவர். சட்டமன்ற உறுப்பினராக, வாரிய தலைவராக கேசி பழனிசாமி அம்மா ஜெயிலில் கேசி பழனிசாமி நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இந்த கட்சிக்காக. திரு புகழேந்தி அவர்களும் இந்த கட்சிக்காக எவ்வளோ அந்த பரப்பநாகர சிறையில் இருக்கிறப்ப ஜெயலலிதாவுக்காக ஜாமீன் கொடுத்தவர். தமிழ்நாடு முழுவதும் கட்சி பிரச்சாரகராக இருந்து பணியாற்றியவர். அவங்க வந்து ரோட்டில் வர்றாங்கன்னா ஒரு தலைமை பண்பா இது. ஒரு கட்சியை வழிநடத்துகிற தலைவருக்கு இதுவா வரட்டும், ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன், அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னது. அவருக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்த எல்லோரையும் அரவணைத்து போனார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவரை வெளியேற்றின உடனே நாவோட நெடுஞ்செழியன், பாவுசா, மாதவன் போன்றவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அவர்கள் வந்த உடனே அரவணைத்து அவங்களுக்கு கட்சியில் பொதுச் செயலாளர் கொடுக்குறார், பொருளாளர் கொடுக்குறார், அமைச்சரவையில் இடம் கொடுக்குறார். எஸ்.சி. சோமசுந்தரம் வெளியில் போகிறார், வாங்கன்னு கூப்பிட்டு அரவணைச்சு அவரை மறுபடியும் கட்சியில் கொண்டு வர்றார். 76 பொதுக்குழுவில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாநில கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திமுக, அதுவரையிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாநில கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தேசிய கட்சியாக பெயர் மாற்றுவதும், அண்ணாவின் உருவம் குறித்து அந்த கொடி இருக்குல்ல, அந்த கொடியில் இருக்கிற அண்ணாவின் உருவத்தை தொண்டர்களும் நிர்வாகிகளும் தங்கள் கைகளில் பச்சை குத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தை 1976 கோவை பொதுக்குழுவில் கொண்டு வர்றார். இரட்டையிலேயே அண்ணாவனுடைய உருவம் குறித்த அந்த கொடியை பச்சை கொடுக்கணும், குத்திக்கணும் அப்படிங்கிற. அதற்கு எதிராக கோவை செழியன், பில்லப்பன், ஜி விஸ்வநாதன், புலவர் இந்திரகுமாரி, விருதுநகர் பே சீனிவாசன் போன்ற முன்னணியினர் வந்து ஆமாம் அவருக்கு எதிராகவே பேசுகிறாங்க பொதுக்குழுவில். இது வந்து சரியான அணுகுமுறை இல்லை, மத்திய அரசுக்கு பயந்துட்டீங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட அது கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. ஆதரவு நிலைப்பாட்டிலையும் எஸ்.வி. சோமசுந்தரம், ஆஞ்சல் மனோகரன், காளிமுத்து, சைதை துரைசாமி போன்றவர்களும் ஆதரவு நிலைப்பாட்டில் அவங்களை பேச வச்சு அதில் ஒரு தீர்மானத்தை போடுறாங்க. அன்றைக்கு வெளியில் போனவங்களையும் அடுத்த ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் எல்லோரையுமே அரவணைச்சிட்டார். கட்சி முக்கியம், கட்சியினுடைய நலன் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்று கருதுகிற தலைவர்கள் அந்த முடிவு தான் எடுப்பாங்க. அடுத்து வாங்க, செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடக்கத்திலே 4 அடி, நாவலர், அரங்கநாயகம், திருநாவுக்கரசர், பண்டூட்டி ராமச்சந்திரன், இந்த 4 பேர் மூத்த தலைவர்கள் 4 பேரும் வெளியில் போகிறாங்க. கொஞ்ச நாள்லேயே அவங்களும் திரும்ப வர்றாங்க, அவங்களே அரவணைச்சிக்கிறாங்க. போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுகன்னு பல முன்னணியினர் வெளியில் போகிறாங்க. அப்போ அவங்களையும் ஒரு காலப்போக்கில் இணைச்சி வந்துடுறாங்க. அப்போ அதுதான் ஒரு தலைமைக்கான பண்பு. வெளியில் போகிற எல்லோரையுமே நீங்கள் யாரையுமே நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு போனால் கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ நான் சொன்ன அந்த 2 பேர் அந்த தலைமைகள் மிகச்சிறந்த ஆளுமை, மக்கள் செல்வாக்கு உள்ளவர்கள், யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அவங்களே இறங்கி வந்து கட்சியில் எல்லோரும் இணைக்கிற போது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஆளுமை, என்ன மக்கள் செல்வாக்கு இருக்குது. அவர் வந்து வெளியே அனுப்புனது தான் சேர்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பிடிவாதம் என்பது
கட்சியை கொண்டு போய் கீழே கொண்டு போயிடுச்சுல, அதழ்பாலத்துக்கு கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிறது தான் வேதனை. இல்லை அப்படி பார்த்தா அதிமுகலேருந்து பிரிஞ்சு போன அமைச்சர்களான ஏவாவேலு, சேகர் பாபுலாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் மரியாதையோட இருக்காங்க. பல காலமாக திமுகவில் இருந்த அமைச்சர்களை விட இப்போ இவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அமைச்சர் முத்துசாமி, KKSR, ரகுபதின்னு, செந்தில் பாலாஜி, ஆமாம்மா மரியாதைக்குரிய தியாகி செந்தில் பாலாஜின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற அளவுக்கு. துரைமுருகன் ஒரு முறை சொன்னாராம், என்னப்பா திரும்பி பார்த்தா அதிமுக அமைச்சரவை மாதிரி இருக்குது, பூரா அவங்க தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு கிண்டல் அடித்தாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது மாதிரி அதாவது ஒரு அரசியல் தலைவர் வந்து தனக்கான வெற்றி அதை தான் பிரதானமாக எடுத்துக்குவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன செந்தில் பாலாஜி விஷயத்தில் மிக கடுமையாக சட்டமன்றத்திலையும் வெளியிலையும் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் பேசினார். அது ஆட்கடத்தல், மணல் கடத்தல், கொள்ளை வழக்கு இருக்குது, இவரை வந்து அமைச்சரவையில் இருக்கக்கூடாதுன்னு அந்த கருவியில் GPS கருவியில் ஊழல், நிர்வாகிகள் நியமனம், கண்டக்டர் டிரைவர் நியமனம் அதில் ஊழல், உதிரி பாகங்கள் வாங்கினதில் ஊழல்னு பெரிய ஊழல் பட்டியலே வாசித்து அவர் அமைச்சரிலிருந்து எடுக்கணும்னு சட்டசபையில் பேசுகிறார். வெளியில் பொதுக்கூட்ட மேடைகளில், பிரச்சார மேடைகளில் வந்துட்டு மிக கடுமையாக பேசி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த 1 மாத காலத்தில் அவர் சிறைக்கு போவார் அப்படின்னா, அவர் சொன்னது பழிச்சிருச்சு. சிறைக்கு வேற ஒரு விஷயத்தில் சிறையில் போய் இப்போது ஜாமீனா மந்திரி பதவியா ஜாமீனான்னு கேட்டு இப்போ ஒரு ஊசலாட்டத்தில் போயிட்டுருக்கு. ஆனாலும் இன்னும் அந்த ஜபர்தஸ்த் அந்த பந்தா, அமைச்சர் பந்தாவுடைய தான் பயணிக்கிறார். இனிமேல் அவரை நம்பி கட்சி முக்கியமான பொறுப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்குல்ல. அதுதான் சொல்ல அவரோட செயல்பாடுகளை அளிக்கிறாங்க. அதனால் அரவணைப்பு என்பதும் கட்சியில் வெற்றிக்கான தேவைகள் எதுவோ அதை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது. அந்த பார்வை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை என்பதுதான் குறைபாடு. இந்த குறைபாட்டோடு 2026 தேர்தலை எதிர்கொண்டால் நிச்சயமாக மீண்டும் வெற்றி கிடைப்பது என்பது சாத்தியமில்லை அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை.